ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். கேக்கை வந்து எப்படி நம்ம 3 லேயராக பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கேக் வந்து நம்ம எப்படி 3 லேயராக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 1 kg கேக்குக்கு எல்லாமே பேஸாக யூஸ் பண்ணுற சாக்லேட் கேக் வந்து 8 inch கேக் பேனில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கேக்கை எப்போவுமே லேயர் பண்ணும்போது ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போதும் கேக் கட் பண்ணும்போதும் லேயர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற கத்தியை விட இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் இருக்கும், கிடைக்கும் உங்களுக்கு பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம். இந்த நைஃப்பில் கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து கேக்கு 3 லேயராக கட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேக்கோட சைட்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி நம்ம மார்க் பண்ணாமல் கட் பண்ணும்போது ஒரு லேயர் சின்னதாகவும் ஒரு லேயர் பெருசாகவும் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மார்க் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த செரேட்டர் நைஃப் வச்சு மெதுவாக நான் சைட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டீப்பாக உள்ளே போக வேண்டாம், மெதுவாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சைட்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன்ல, லைட்டாக கட் பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து திரும்பவும் நம்ம வந்து அந்த செரேட்டட் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு மேலே லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அந்த கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் லேயர் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லேயர் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணும்போது ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் இருந்ததுன்னா கேக் வந்து ஐசிங் பண்ணும்போது நல்லா இருக்காது பார்க்குறக்கு. அதுவும் இல்லாமல் கட் பண்ணும்போது ஒரு சைடு க்ரீம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லேயரையும் நான் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் கேக்கையும் நான் வந்து ஃபஸ்ட் லேயர் கட் பண்ண மாதிரி உள்ளே டீப்பாக கட் பண்ணாமல் வெளியில் சைட்ஸில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த லேயரை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து செரேட்டட் நைஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணல அந்த லேயர்ஸை வந்து அதுக்குள்ளே த்ரெட்டை விட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் லேயர் வந்து நான் த்ரெட் வச்சு கட் பண்ணிட்டேன். 3 லேயர்ஸுமே பர்ஃபெக்டான ஹைட்டில் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.